திரு ஜந்தசன் அவர்களை அன்புடன் தொடர்ந்து வடமராட்சி கிழக்கு உதய் பந்தாட்ட சமல் அழைத்து நிற்கின்றோம். உடுத்துறை ஏற்றி வைக்குமாறு நடுவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்து ஜெயபதி ஆகியோரை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்வுகளின் அனுசரணையாளர்களையும் இணைந்து கொள்ளுமாறு உதை பந்தாட்டம் மற்றும் கரப்பந்தாட்டம் மற்றும் மின் பந்தாட்ட போட்டிகளுக்கான அனுசரணையாளர்கள் மற்றும் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுகளுக்கான அனுசரணையாளர்கள் மற்றும் உடுத்துறை பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காட்டக்காடு செயின்ட் மேரிஸ் அணியினரை எதிர்த்து வேட்லக்கேணி செயின்ட் செபஸ் வந்தனங்கள். வணக்கம் கேஸ்டர் அவர்களே. வணக்கம். கடற்கார செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக்கிழமை நாங்கள் சென்ற வருடம் நடத்திய வடமாகாண ரீதியான போட்டியில் வெற்றி கிணத்தை தட்டி தூக்கியது குறிப்பிடத்தக்கது. ஆமாம், இந்த வருடம் உங்களுக்கு எதிராக சென்ட் செபஸ்டியான் விளையாட்டுக்கிழமை விளையாட உள்ளது. அந்த வகையில் சென்ட் செபஸ்டியான் விளையாட நீங்க விளையாடுறவர்களுக்கு கையாள உள்ள உத்திகள் பற்றி ரசிகர்களுக்கு கூறுங்கள். முதல்கள் சபையினருக்கும் எமது போட்டியை கண்டு களிக்க வந்திருக்கும் ரசிகர்களுக்கும் எதிரணி வீரர்களுக்கும் மற்றும் எமது வீரர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, கடந்த ஆண்டு வடமாகாண ரீதியாக பாரத விளையாட்டுக் கழகத்தினால் நடத்திய போட்டியில் எமது அணி சிறப்பாக செயல்பட்டு சாம்பியனாக தெரிவாகியிருந்தோம். இந்த ஆண்டு வடமராட்சி கிழக்கு லீக்குக்கு உட்பட்ட கழகங்களுக்கு இடையில் நடத்தப்படுகின்ற இந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றோம். அந்த வகையில் இறுதிப் போட்டியில் நம்முடன் மோத இருக்கின்ற வேத்தலைக்கேணி சென்ட் செபஸ்டியன் நமது அயல் கிராம அணியினர். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஒரு பலம் பொருந்திய அணியாக காணப்படுகின்றார்கள். அவர்களை எதிர்த்து எமது வீரர்கள் சிறப்பான யுக்திகளை கையாண்டு இந்த போட்டியில் நாங்கள் சாம்பியனாக ஆக வேண்டிய
கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் கடந்த வருடம் வடமாகாண ரீதியான போட்டியிலே வெற்றியீட்டி நடப்பு சாம்பியன்களாக இன்று களம் காணுகின்றோம். ஆகவே இந்த போட்டியில் எமது வீரர்கள் அனைவரும் உற்சாகமாக செயல்பட்டு இந்த கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு வெற்றிலைக்கேணி சென்ட் செபஸ்டியன் அணியுடன் போராட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. வணக்கம் சுயித் அவர்களே. வணக்கம். இந்த முறை உங்களுடன் இறுதிப் போட்டியை விளையாடுவதற்காக மிகவும் பலம் பொருந்திய அணியான சென்ட் மேரிஸ் விளையாட்டுக்கான மோத உள்ளது. அந்த வகையில் அவர்களை வெற்றி கொள்வதற்காக நீங்கள் கையாளுள்ள உத்திகள் பற்றி சில ரசிகர்கள் தெரிவிங்கள். உண்மையிலேயே சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் ஒரு பலமான அணி. குறிப்பிட்ட காலங்களில் கூடுதலான போட்டிகளை விளையாடி அவர்கள் வெளிமச்சுகள் கூடுதலாக விளையாடி சிறந்த ஒரு அணியாக திகழ்கின்றார்கள். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் அனுபவ ஆட்டங்களினூடாக இந்த போட்டியை வெல்லலாம் என்று நினைக்கின்றோம். எங்களுடைய அனைத்து வீரர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். போன வருடம் நடைபெற்றதற்கு முதல் வருடம் இறுதிப் போட்டியில் கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் அணியை நாங்கள் சந்தித்திருந்து இதே மைதானத்தில் நாங்கள் வெற்றி வாகை சூடியிருந்தோம். அதே போன்று இந்த முறையும் திறன்பட விளையாடி எமது வீரர்கள் அனைவருடைய சிறந்த ஒத்துழைப்போடு இந்த போட்டியை வெல்வோம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி சுயித் அவர்களே. அத்துடன் இதுவரை காலமும் மிகவும் சிறப்பான முறையில் நடுவர் சங்கத்தில் ஈடுபட்ட நவலேஸ்வரன் அவர்களை சில கருத்துக்களை பெறுமாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்த சுற்று போட்டியினை நடாத்தி கொண்டிருக்கின்ற பாரதி விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாகத்தினர் உறுப்பினர் அவர்களுக்கு எங்களுடைய நடுவர்கள் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். வடமராட்சி கிழக்கு உட்பட்ட கழகங்களுக்கு இடையிலான போட்டியிலே அத்தனை போட்டிகளுக்கும் எங்களுடைய வடமராட்சி கிழக்கு நடுவர் சங்க உறுப்பினர்களே கடமையாற்றியிருந்தார்கள். சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக நியாயபூர்வமாக எந்த விதமான பக்கசார்பில்லாமல் நாங்கள் இங்கே நடந்து கொள்கின்றோம். இந்த இறுதிப் போட்டியிலே எங்களுடைய நடுவர்களுடைய சமர்ப்பணம் எங்களுடைய நடுவர் உறுப்பினர் ஜூட் பெர்ன் அவர்களுக்காக இந்த போட்டியினை சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடிடா
எந்த ஒரு கோல்களையும் போடுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். பார்ப்போம் இன்னும் அரை மணி புள்ளிகளில் முடிவுகள். ஆம், தற்போது 25ஆம் ஆண்டுக்கான மாபெரும் விளையாட்டு போட்டித் தொடர்கள். ஆம், வெற்றிலைகளை சென்ட் செபஸ்டியன் சார்பில் முதலாவது சந்தர்ப்பம். அங்கே தமிழக கிடைத்த முதலாவது சந்தர்ப்பத்தை குரலாக்கி 1-0 என்ற கோல் கணக்கில் தற்பொழுது தலைப்பு முறையில் தற்போது ஒரு சந்தர்ப்பம் நிறைவு பெற்ற வெற்றிலைகளை சென்ட் செபஸ்டியன் விளையாட்டுக் கழகம் 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. மிகச்சிறந்த முறையில் தமக்கு கிடைத்த 2வது சந்தர்ப்பத்தில் 3வது சந்தர்ப்பத்திற்காக அங்கே அலெக்ஸ் அவர்கள் வகையில் 3 சந்தர்ப்பங்கள் நிறைவடைந்த நிலையில் 2-0 அங்கே அங்கே நமது புலம்பெயர் தேசத்தில் வசித்து வருகின்ற நமது பாரதி விளையாட்டுக் கழகத்தினுடைய உறவுகள் ஏனைய இடந்தோறும் இந்த உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். அதற்கு இந்த நிகழ்வு உண்மையில் எங்களுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளை ஒரு உறவு வந்து சிறந்த முறையிலே மழை வருவதற்கு முன் தங்களுடைய இறுதிப் போட்டியை நடாத்தி முடித்திருக்கின்றார்கள். அந்த வகையாக சிறப்பாக விளையாட்டு வீரர்கள் பொதுவாக இந்த விளையாட்டு போட்டிகள் தொடர்பாக நாங்கள் இந்த படத்திற்காக அனுசரணை வழங்கியுள்ள அனுசரணையாளர்கள் மற்றும் நிதி அன்பளிப்பினை வழங்கிய அன்பளிப்பாளர்கள் இமானுஜன் 162 தொடர்ந்து இந்த புலமை பரிசில் செயல் சித்தியடைந்த 2025ஆம் ஆண்டு சித்தி ராஜா ஜதுர்சன் 140 கௌரவித்த அவர்களுக்குரிய கழகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தொடர் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 23 வயதுக்குட்பட்ட சிறந்த மத்திய கள வீரனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் உடுத்துறை பாரதி விளையாட்டுக் கழகத்தின் சரிங்க அப்படி எல்லாரும் இங்க பாருங்க இங்க பாருங்க கவலை இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படி போடணும் இங்க பாருங்க இப்போது வெற்றி பதக்கத்தை வழங்கி அப்படியே பாருங்க அவர்களை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தட்டிக்கொண்டே போகும் இங்க பாருங்க தோளோடு தோல் என்று உழைத்த நமது வீரர்கள் செஞ்சு பாருங்க